ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் புலாவ். இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப தேவையில்லை. இது கம்ப்ளீட்டாக என்னோட ஹஸ்பண்ட் ரெசிபி. நான் இந்த ரெசிபியை ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ரெசிபின்னு சொல்லிட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணிடலன்னா பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் 100% ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக பட்டர் போட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம 4 சில்லியை ஸ்லைஸ் பண்ணி இருக்கிறத போட்டுக்கணும். இங்கே சில்லி வந்து காரமே இருக்கிறது இல்லை, அதனால நான் 4 போட்டிருக்கேன். நம்ம ஊர் காரத்துக்கு 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கொஞ்சம் நல்லா ஒயிட் அந்த மாதிரி டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் ஆனியன் போடணும். ஏன்னா காரமே இல்லாத சில்லி யூஸ் பண்ணுறதுனாலையும் என்னமோ எவ்வளோ சில்லி போட்டாலும் அது ஒரு நாங்கள் சில்லி பவுடர் போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா பிங்க் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை இடித்து தான் போட்டுக்கணும். பேஸ்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சமாக இடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சமாக அங்கங்கே கிடைக்கிற மாதிரி இருக்கணும், அதனால தான் இடித்து போட்டுக்க சொல்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டாலும் நல்லா டேஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ரைஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவோ இல்லைன்னா ஹோல் ஸ்பைசஸோ நம்ம சேர்க்குறதில்ல. நான் என்னோடய ஹஸ்பண்ட் ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க ஃப்ரோசன் வெஜ்ஜஸ் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே அப்படியே ஃப்ரோசன் வெஜ்ஜஸ் தான் ஆட் பண்ணுறேன். நமக்கு வேணும்னா நம்ம நார்மல் வெஜ்ஜஸும் போட்டுக்கலாம். கூடவே ஆலு, காலிஃப்ளவர், என்ன வெஜிடேபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு எந்த மசாலாவும் இல்லாத இருக்கும்போது வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்தால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் அண்ட் புளிப்புக்காக ஒரு குட்டி டொமேட்டோவை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். காரம் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே காரமே இருக்கிறது இல்லைன்ட்டு, அதனாலேயே நான் கொஞ்சம் சில்லி பவுடரும் இங்கே வாங்குறது காரம் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர்னால் 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். நீங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் அதை 2யும் சேர்த்துட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆயில் விடுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கர்ட் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த கர்டு புளிப்பு இருக்கிறது இல்லை, இது வந்து க்ரீக் யோகர்ட்னால. ஸோ கொஞ்சம் புளிப்புக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம ரைஸை அப்படியே வறுக்கணும். நான் வாஷ் பண்ணி தான் வறுக்க போகிறேன். கொஞ்சம் நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் ஒரு 2-3 வாட்டி திருப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு கண்டிப்பாக சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். நார்மல் பச்சை வாட்டர் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதுவே ஒரு மாதிரி லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு அண்டு நல்லாவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக 1:2 ரேஷியோ. ஸோ நான் இங்கே 1/2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ ஆஃபாக 2 வாட்டி நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ 1:2 ரேஷியோவில் நீங்கள் தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனேயே உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு ரெசிபி பண்ணுறேன்னு சொன்னிருந்தேன்ல, மீதி வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் அதையும் நான் பண்ணேன், நல்லா வந்திருக்கா இல்லையான்னு கடைசியில் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்மக்கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் மீதி போயிருக்கும். இந்த ஊரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினீங்கன்னா உப்பு காரம் எதுவுமே இருக்காது. அந்த பெரி பெரி பவுடர் கூட போட்டு தர மாட்டாங்க. இங்கே வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ வச்சு செய்யணும் இல்லையா? ஸோ கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு சாஸ், மஞ்சூரியன் சாஸ் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கடாய் வச்சு ஆயில், பூண்டு, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட்டு, நம்மக்கிட்ட என்னெல்லாம் சாஸஸ் இருக்கோ எல்லா சாஸஸுமே. நான் இங்கே க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெட்சப், சோயா சாஸ் 4 சாஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எதுனா ஒரு சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி நான் இந்த 4 சாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து இந்த பாஸ்தா சாஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க, அது கூட நல்லாயிருக்கும். அண்ட் சில பேர் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு இங்கே ஒரு சாஸ் கிடைக்கும், அது கூட நல்லாயிருக்கும். நான் சாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க 1 டொமேட்டோ, 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு அதை அரைக்கும்போது கொஞ்சமாக சுகர் போட்டு
அரைச்சி நம்ம அந்த பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது ஒரு திக்னஸ் பேஸ்ட் மாதிரி இருக்கணும்ன்ட்டு. ஸோ எல்லா சாஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோ வெட்ஜஸ் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன வேணால் சொல்லலாம், அதை இந்த மாதிரி போட்டு டாஸ் பண்ணிடணும். நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டிஷ்ஷஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது டின்னர் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.